இல்லை, தொடக்கத்திலேருந்தே சவுக்கு தன்னை பத்திரிகையாளர் சொல்லிக் கொள்வதை எதிர்த்த முதல் ஆள் நான் சொல்லுவேன். சவுக்கு சங்கருடைய மனைவிகள் பற்றியும் சவுக்கு சங்கர் பல பெண்களோட தொடர்புகளை பற்றியும் அதாவது தமிழ்நாடு வந்து பூகம்பமாக வெடித்த விஷயம் வந்து இந்த கள்ளக்குறிச்சியுடைய மாணவியுடைய விஷயம். அந்த மாணவியோட தாயார் வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு மீது வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது நசுக்கப்படுகிறது திமுக அரசுல. காவல்துறை இவங்க வீட்டுக்கு போகிறது, ஃபெலிக்ஸ் வீட்டில் ரைடு பண்ணுறதை பார்த்தா இது வேற ஏதோ ஒரு கோணத்தில் போகிற மாதிரி இருக்கு. அவரையும் சவுக்கு சங்கருக்கு ஈடான கிரிமினல் சார்ஜஸ் உள்ளவரை போல வந்து அவரை வந்து நடத்துறதெல்லாம் அரசுக்கு அவப்பெயரை தான் கொடுக்கும். தரத்திலேயோ அதே போல இந்த நெறிமுறைகளிலோ பத்திரிகையாளர்கள் சமரசம் செய்து கொண்டால் என்ன ஆகும், அல்லது கொஞ்சம் கூட பரவாயில்லப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்னு போனால் அது எந்த அளவுக்கு எடுத்து விடும் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். அப்படி ஒருவேளை வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கும் செய்திருந்தால் இது ஊடக தர்மத்தை மீறின ஒரு செயல் தானே. நிச்சயமா அதுதான் சொல்றேன், பாதையே மாறிட்டாருன்னு சொல்லிட்டேன். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி தான் இப்போல்லாம் கோர்ட்டில் போய் யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட சொல்லி பார்க்கலாம். இல்லை, ஜட்ஜுக்கு வந்து மண்டமே அடிக்கிறாங்க. யூடியூபர்கள் பின்னாடியும் சோஷியல் மீடியா பின்னாடி ஓடுறத முதல்ல இன்று பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் நிறுத்தணும். திமுக அதிமுக 2 ஆட்சி தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சியில வந்து பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கு? இதில் 2 பேருமே நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல. டிஜிபி அலுவலகத்துக்குள்ளேயே அந்த முன்னாடி புல்தரையில் எல்லாம் அங்கே தான் போய் தஞ்சம் அடைகிறோம். அடிதடி கலவரமாக போகுது. தஞ்சம் அடைந்து அவர்களே வந்து ரவுண்டு கட்டி காவல்துறையை அடிச்சது. ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பற்றி ஆஜ் தக் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து கீழே போட்டு உருட்டிட்டாங்க. பெரும்பாலும் பத்திரிகையாளர்களும் காவல்துறையும் சென்னையில் கொஞ்சம் நல்லா பழக்கம் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அது தெரிஞ்சதே அடிச்சாங்க. அதில் கட்சி தொண்டர்களே எங்கள் கேமராமேன் கழுத்தில் வந்து அந்த மைக் கேபிள் இருக்கு இல்லையா, கேபிளை போட்டு சுற்றிட்டாங்க. இந்த கொஞ்சம் விட்டு இருந்தா ஆல் அவுட்டு. கனிமொழி அவங்க தான் தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் விஸ்வநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் பத்திரிகையாளருங்கிற சவுக்கு சங்கருடைய வழக்கு நீண்டிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் அவர் மீது வழக்குகள் நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு மதியானம் கூட கள்ளக்குறிச்சி இறந்த மாணவியுடைய தாயார் வந்து ஒரு புகார் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சவுக்குடைய அந்த வழக்குடைய நிலைமை எப்படி இருக்குது? சவுக்கு முதலில் பத்திரிகையாளரா? ஒரு பத்திரிகையாளர் என்பது யாரை பார்க்க வேண்டும்? இல்லை, தொடக்கத்திலேருந்தே சவுக்கு தன்னை பத்திரிகையாளர் சொல்லிக் கொள்வதை எதிர்த்த முதல் ஆள் நான் சொல்லலாம். சரிங்களா? தொடக்கத்திலேருந்து. அதற்கு பிறகு தான் அப்புறம் எல்லாம் காணொலிகள்லாம் வந்து சில பேர் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா அவர் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு உண்டான எத்திக்கோட வரைமுறையோட நெறிமுறையோட எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொன்னோம். ஏன்னா நம்ம அதே துறையில் இருக்கோம். அது இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, பிபிசி, தாம்சன் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் அமைப்புகளோட வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டவன் நான். இப்போ தனியாக சிலபஸே நம்ம பண்ணுற அளவுக்கு அனுபவத்தோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் என்னென்னா, ஒரு எந்த இடத்துலையுமே செய்தியாளன் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது முதல்ல. சரிங்களா? அப்புறம் வந்து தான் சொல்வது தான் சரி அப்படின்னு வியூ வந்து தன்னுடைய கருத்தை கொண்டு போய் அதில் திணிக்கக்கூடாது. அது கருத்து சொல்கிறது வியூ வேறு, நியூஸ் வேறு. இப்போ வியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எடிட்டோரியல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் வந்து அது ஆசிரியருக்கான இடம் வந்து அது இருக்கும். அது வந்து வியூஸ் சொல்கிறது, மீதி எல்லாம் நியூஸாக தான் இருக்கணும். ஸோ அப்போ அதில் வந்து நமக்கு வந்து இவர் அந்த வரைமுறையோட செயலில் தன்னை முன்னிலைப்படுத்துகிறது. அப்புறம் ஒரு சாராருக்கு சார்பாக நின்று இன்னொரு சாராரை, ஒரு அதிகாரிக்கு சார்பாக நின்று இன்னொரு அதிகாரியை, ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக இன்னொரு அரசியல், ஒரு அரசியல் கட்சிக்குள்ளேயே அப்பாவுக்கு எதிராக மகனுக்கு, மகனுக்கு எதிராக அப்பாவுக்குங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்டாண்டு எடுத்து பண்ணினது, பேசிய விதங்கள் அதையெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கே அல்ல, உண்டானதல்ல அப்படின்னா. அதுக்கப்புறம் அவரே ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் கிளர்க்குன்னு தான் போட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு ஒரு வேளை நாங்கள் முதல்ல சொல்லும்போது அதை செய்யலை, பல பேர் சொன்னதுனால அவர் அப்படி போட்டுட்டாரான்னு தெரியல. ஆனால் அவரே ஏற்றுக்கல. அதனால் அது ஒன்று. ஆனால் உங்களுடைய பார்வையில் பத்திரிகையாளராக ஏற்றுக்கவே முடியாது. நான் தொடக்கத்துலேருந்தே சொல்கிறேன். நான்
அதற்கான நீங்கள் இப்போ ஃபெலிக்ஸே வந்து ஒரு நல்ல பத்திரிகையாளராக இருந்தார். அது NDTV விஜய் செய்திகளில் டாக்டர் பிரணாய் ராய், ஜெனிஃபர் அருள் போன்ற ஒரு வெல் எத்திக்கல் ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட ஒர்க் பண்ணவர் அவர். அவரே பிற்காலத்தில் அதை விட்டு டைவர்ட் ஆகிட்டார், ஜேர்னலிஸ்ட்டை கைவிட்டுட்டார் அவர் அப்படிங்கிறத நான் பார்க்குறது. ஸோ 2 பேருமே ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. அது ஏற்றுக்க முடியாதுங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் இப்போ மாறிட்டார், முதல்ல இந்த ஜேர்னலிசத்தை கைவிட்டுட்டார். அதனால இந்த இறுதி காலத்தில் இந்த கடைசி காலகட்டத்தில் அவர் செஞ்ச செயல்கள் வந்து ஜேர்னலிசமே கிடையாது. ஸோ அது வந்து 2மே பிழையானது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது ஃபெலிக்ஸோடைய அந்த பத்திரிகை பயணம் எப்படி சார் இருந்தது? ஃபெலிக்ஸ் வந்து 2000 2004 வரைக்கும் இப்போ அப்போ களத்தில் நானும் இருக்கேன். நான் அப்போ NDTV விஜய் செய்திகளில் தான் அவர் வராரு முதலாக. ஸோ அப்போது ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் அவர். அதன் பிறகு வெளியில் வந்ததுக்கு பிறகு சன் நியூஸில் அந்த டீம் எல்லாம் போய் சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2-3 சேனலுக்கு போகிறாங்க. இவர் அப்போவே வந்து தனியாக யூடியூப் முதல்ல தொடங்கினார். ஸோ யூடியூப்பில் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஜேர்னலிஸ்ட்டில் வந்து வெளியில் வந்த டீமில் 2000க்கு தான் தொடங்கினார். அவர் ரொம்ப சிறப்பாக தான் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதன் பிறகு எப்போ வந்து இந்த சவுக்கோட இன்டர்வியூஸில் வர்றதுக்கு பிறகு தான் அவருடைய நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ட்ரெண்டெல்லாம் மாறி, ஒருவேளை இதுதான் இப்போ இனிமேல் எதிர்காலம் நினச்சிட்டாரான்னு தெரியல, அவர் ட்ரெண்டை மாறி போனதில் வழுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் என்ன இருந்தாலும் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது மாறாது. அது வந்து என்றைக்குமே அதாக இருக்கும். மீடியங்கள் மாறலாம். முதல்ல அச்சு பத்திரிகை இருந்துச்சு, அப்புறம் காட்சி ஊடகங்கள் வந்துச்சு, இப்போ வந்து மொபைல் ஃபோன் வரைக்கும் வந்திருக்கு. இது நாளைக்கு இன்னும் போகும்போது வேறு ஏதாவது புதிய வடிவத்தில் வரலாமே தவிர செய்தி என்பது செய்தியாக தான் இருக்கும், அது உண்மையாக தான் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து இப்படி ட்ரெண்டுக்காக நம்ம வந்து வளைக்கக்கூடாது. அப்படி வளைஞ்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம நல்ல ஜேர்னலிஸ்ட், ஆக்சுவலாக நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு எத்திக்கலான ஜேர்னலிஸ்ட்டு. ஆனால் இந்த முடிவை ஏன் எடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இது லைவில் போயிருந்தால் கூட சொல்லலாம், அந்த நேரத்தில் கட் பண்ண முடியாமல் போச்சு, அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்து அப்புறம் அப்ரூவல் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை டவுன் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் அப்படியே என்ன அதுதான் நிறைய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் என்ன வைக்கப்படுதுன்னா, ஒரு ரெக்கார்டில் வந்திருக்கோம், அந்த இடத்துல இந்த மாதிரி பெண்களை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு எடிட்டர் சொல்லியிருக்கலாம். இல்லை இவரும் அதை நான் உங்களை நேர்காணல் எடுக்கிறேன்னா நீங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறீங்கிறத நான் உட்கொள்ளணும். ஆமாம், எனக்கு நானே அதை அறிஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல இவர் பேசியிருக்காரு, இந்த இடம் வேணாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஆமாம், அதை நான் எடிட்டர்கிட்ட சொல்லலாம். இப்போ காப்பி கொடுக்குறப்ப இந்த மாதிரி கார்டில் நீங்கள் காப்பி பண்ணப்போ இந்த இடத்த எடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஆமாம், இந்த இடத்த அவர் சொல்ல தவறியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. தவறு இல்லை, அதை விட்டுருக்காருல்ல, அது பிறகு அப்போ அதுதான் அது ஒரு லாபமாக ஒரு அதனால தானே இப்போ இவர் வந்து சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அது இதே தவறாக தானே பார்க்கப்படுது, தவறு தான், அவதூறு. நீங்கள் அந்த பேசப்பட்ட அவர் பேசியதும் அவதூறு. அதை பேசினதை வந்து எடுக்காம ஒளிபரப்பியது இல்லை மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததும் அதுவும் அவதூறு தான். அவதூறுக்குண்டான வழக்குகளை நம்ம வந்து அதில் குறைய சொல்ல, அவதூறுக்குண்டான என்ன வழக்கோ அதை போடணும். அது அவதூறு அல்ல அப்படின்னு நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி தான். ஸோ அதுதான். ஆனால் இது அதெல்லாம் தாண்டிய பகையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது. சவுக்கு சங்கர் வெர்சஸ் வந்து அதிகாரிகள் அப்படிங்கிறது, காவல்துறை அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரெண்டு தரப்பு. இதில் ஃபெலிக்ஸ் வந்து பின்னாடி தேவையில்லாமல் அவர் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஆனால் இதில் முழுக்க வந்து 2 பேர்த்துக்கான வார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சவுக்குக்கும் இந்த அதிகார வர்க்கத்துக்கும் குறிப்பிட்ட அதிகாரிகள், இவரால் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளாக கூட அவங்க இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வழக்குகள் வந்து போடுறது. இப்போ 2026 தேர்தல் வரைக்குமே இவரை வந்து அப்படியே முழுதமாக உள்ளேயே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வழக்குகள் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. 26 வரைக்கும் என்னுடைய கணிப்பு அதுதான். என்ன காரணம், இவங்க அந்த நோக்கத்தில் தான் தொடர்ந்து வழக்குகள் மேலே வழக்குகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வழக்காக ரிலீஸாக வர்றதுக்கு அதுக்கு அந்த நடைமுறை சட்டத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காலதாமதம் ஆகும். எப்படியாவது இவரை வந்து முழுவதுமாக வந்து வாய் பேச விடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறதுல ஆரம்பத்தில் ஒரு சில வீடியோக்களில் வந்து நான் சிறைக்கு போனாலும் நான் சிங்கம் மாதிரி இருப்பேன், அப்படி இருப்பேன், நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சவுக்கு சொல்லியிருந்தாரு. நீங்கள் போன இப்போ நாள் அதிகரிக்க இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல வந்து என் கையை உடைச்சது வந்து செந்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடியே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. அதற்கு பின்பு வந்து நீதிமன்றங்களுக்கு போகிறப்ப என்னை தாக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம் மன ரீதியாகவும் நான் காவல்துறை வந்து என்னை ஒரு சீண்ட கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் இதே எப்படி நம்ம எடுத்து உறுதித்தன்மையை வந்து குலைப்பாங்க காவல்துறை, நீதிமன்றம். இவங்க கைது செய்கிறது வெவ்வேறு இடத்துல வழக்குகள் போட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அலைக்கழிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வழக்குகள் மேலே வழக்குகள் போடுறதுன்னு இருக்குது. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அவனுடைய உறுதித்தன்மையை பாதிக்கும். அதான் சொல்லியதில் நம்ம வந்து செய்தியாளர் பத்திரிகையாளர் அந்த மாதிரி டைலாக்லாம் நம்ம விடக்கூடாது. நான் அதை செய்வேன் இது செய்வேன் அந்த பஞ்சு டைலாக்லாம் பேசக்கூடாது. அது செய்தியாளருக்கு உண்டானது அல்லங்கிறதுனாலே அதை நம்ம சொல்கிறோம். மற்றபடி ஒரு யூடியூபராக இவர் வந்து ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னா இது வந்து தேவையற்றது அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது என்னென்னா, நீங்கள் இப்போ இவர் மீது அவதூறு வழக்கு மட்டுமே போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா
அதுக்கு காரணம் இல்லாதக்கு மாதிரி இவரே நிறைய காரணங்களை வச்சிருக்காரு, கூடுதலாக இவரே சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ காவல்துறை தரப்பில் வந்து இது முழுக்க முழுக்க நீங்கள் அவதூறை தாண்டிய வழக்குகள் வந்து அவர் மேலே போடப்படுது. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து முழுக்க முழுக்க அவர்கள் வந்து அவரை வந்து 2 தரப்புக்கு இடையான மிகப்பெரிய பகைமையாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ இதில் ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு வந்து தவறு செய்யட்டும், அதற்கான தண்டனை கொடுக்கட்டும், ஆனால் சிறையில் தாக்குதலுங்கிறது மன ரீதியாக உளைச்சல் ஆக்குறத தவறுங்கிறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒரு வழக்குக்கு இப்படி தான் செஞ்சாகணுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கும்ல? இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து ஒரு எல்லா ஊடகர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. நாம் பார்க்கக்கூடிய அவ்வாறு பேசக்கூடியவங்க எந்த ஊடகர்கள் தாக்கப்பட்டாலும் குரல் கொடுக்குறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்ம அது வந்து அதை பார்க்குறோமே தவிர, ஆனால் இந்த வழக்கை நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா காரணம் என்னென்னா, இவர் வந்து எல்லா ஊடகங்கள் போல இப்போ ஒரு 10 ஜேர்னலிசம் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீது அல்லது நெறிமுறையோடு வந்து ஊடகத்தில் நடக்கக்கூடியவர் மீது தாக்குதல் நடத்தினா சொல்லலாம். இவர் நிறைய வந்து ஒரு தன்னுடைய வாயினாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர்த்தை காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொற்களால் காயப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இதை தவிர்த்திருக்கலாம் அவர். நம்ம அதை இவர் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, நம்ம அந்த ஒரு அரசு அதிகாரி, அது ஒரு சிட்டிங் ஏடிஜிபி. ஸோ அவரை நம்ம வந்து விமர்சிக்கும் போது அவருடைய பணியை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தால் தவறு இல்லை. ஒருத்தர் சாதகமாக நடந்துட்டாரு, இல்லை இவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டதா பண்ணிட்டாரு, இல்லை இந்த வந்து இப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் பட் பர்சனல் அட்டாக் வந்து அவசியம் இல்லை. அது வந்து இப்போ சாதாரணமாக குடிபோதைகளுக்கு வந்து 4 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வந்து ஒரு பேச்சை பொது ஊடகத்தில் வந்து பேசுறதுங்கிறது வந்து அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்கு. ஸோ அதனால இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குச்சு. இந்த பர்சனல் அட்டாக்குங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து சில பேருடைய பர்சனல் அட்டாக்கை பற்றி பேசியிருக்காரு, அதிகாரிகளை பற்றி பேசியிருக்காரு, நீதிபதிகளை பற்றி பேசியிருக்காரு, பணி செய்யக்கூடிய பெண்களை பற்றியே பேசியிருக்காரு. இது ஒரு பர்சனல் அட்டாக், அதை யாருமே ஏற்றுக்க முடியாது, அது தப்பு தான். ஆனால் அதே பாணியில் தொடர்ந்து சவுக்குக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோங்கிற பட்சத்தில் சவுக்கு சங்கருடைய மனைவிகள் பற்றியும் சவுக்கு சங்கர் பல பெண்களுடைய தொடர்புகளை பற்றியும் இப்போ கரண்ட்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள் சிலர் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கும் இந்த பத்திரிகையாளருக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி அதை நீங்கள் கேட்டது மாதிரி தான். அப்போ சவுக்குக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? சரிங்களா? இது வந்து எப்படி சொல்றேன்னா, சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இவர்களும் தங்களுடைய வக்கரத்தை காமிக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இது முழுக்க முழுக்க வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று. தொடர்ந்து நம்ம வைக்கிற விமர்சனம், இவர்கள் பேசிய பேச்சு அவதூறானது, அதுக்கு தண்டனை. இப்போ கூடுதலாக அதை தாண்டி வந்து நிறைய வழக்குகள் போட்டு ஒரு முடக்க நினைக்கிறாங்க. ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட அதிகாரிகள்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, இப்போ திருச்சியில் தான் வழக்கு பதிகிறாங்க, அடுத்து கோயம்புத்தூரில் வழக்கு பதிகிறாங்க. கோயம்புத்தூரில் ஏன் வழக்கு பதிகிறாங்கன்னா, அங்கே சிறைத்துறை கண்காணிப்பாளர் இருக்கிற செந்தில்ங்கிறவர் வந்து கடலூரில் இருந்தவர் தான். கடலூர்ல இருந்து ஒரு வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் மீது இவரே ஒரு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. அப்போ ஒரு முன்பகை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லப்படுது. ஸோ இப்போ அதையெல்லாம் அவர் மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மறுத்தாருன்னா அது அவருக்கு உண்டானது. ஒருவேளை வந்து இதெல்லாம் மறுத்து வந்து முழுசாக ஒரு மனம் திருந்திட்டாருன்னா அவர் மன்னிக்கப்பட்டால் அதுவும் மகிழ்ச்சி தான். நமக்கு வந்து அவரை வந்து தண்டிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த செயலுக்கு இது நடந்தது, இது தேவையற்றது, இது பிற ஊடகர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும், பிற ஊடகர்களுக்கு அச்சுறுத்தலாக ஆகும். ஏன்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை செய்யக்கூடிய இந்த செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊடகத்தினரையும் மறைமுகமாக அச்சுறுத்துவதாக அமைந்து விடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ வந்து அரசியல் கட்சிகள்லாம் குரல் கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன். சவுக்கு சங்கருக்கும் ஃபெலிக்ஸுக்கும் இந்த தொடர்பு நெருங்கினதுக்கு அப்புறமா பல்வேறு விதமான விதங்களில் வந்து வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்களுடைய இந்த இருவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கோடியை நெருங்கி தாண்டி போயிட்டு இந்த ஊடகத்தை, அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல ஊடகங்களில் பணியாற்றிருக்கீங்க, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அந்த பத்திரிகை துறைக்கும் இப்போ இந்த டிஜிட்டல் பத்திரிகை துறையிலும் இருக்கக்கூடிய இந்த வருமான போக்குனாலேயே ஊடகம் வந்து சிதைங்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் இதில் கரப்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் அதுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் அது ஒரு சாதாரண பத்திரிகையாளர் வந்து ஒன்று அன்றாடம் போகிறாருன்னா ஒரு இடத்துல வந்து செய்தி சேகரிக்கப்படுறது, ஒரு கிஃப்ட் முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு கிஃப்டாக இல்லைங்க 50-100 கொடுத்தீங்கன்னா பெட்ரோலுக்காக ஆகும். ஏன்னா நிறைய இடங்களில் சம்பளங்கள் சரிவர கிடைக்காதனால அதை வந்து நீங்கள் லஞ்சம்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு செய்தியே போட மாட்டேன், ஐ மீன் நீ பணம் கொடுத்தா தான் செய்தி போடுவேன்னு சொன்னால் பிளாக்மெயில், அல்லது நீங்கள் வந்து பணம் வாங்கி கொண்டு அந்த செய்தியை போட அது பிளாக்மெயில் ஆயிடுது. ஸோ நீங்கள் இப்போ அதே போல் நான் மீடியாவில் ஒன்று பேசி மிரட்டியே நான் வந்து சொல்லிவிடுவேன், அதுக்காக நீங்கள் எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொன்னாலும் பிளாக்மெயில் ஆயிடுது. ஸோ இது கரப்ஷன் அண்ட் பிளாக்மெயில் அப்படிங்கிறது ஆகும்போது வந்து அது தவறாயிருது. ஒருவேளை இவர்கள் வந்து அதன் மூலமாக அந்த பணத்தை ஈட்டியிருந்தார்கள்னா அது மிகப்பெரிய பிழைதான். அது கரப்ஷன் தான். அது அதில் எந்த மாற்றமே நம்ம சொல்ல முடியாது.
அதனால வந்து அது நிரூபிக்கணும் முதல்ல. அவங்க வந்து இல்லை நான் வந்து என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கினேன், இல்லை பழைய சொத்தை விற்று தான் இந்த காசெல்லாம் வாங்கினேன் நிரூபிச்சாங்கன்னா ஃபைன், நம்ம அதில் ஒன்றும் சொல்லலாம். இப்படி இதுவரை வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒருவேளை அப்படி இவர்கள் வந்து பிளாக்மெயில் செய்தோ அல்லது கரப்ஷன் மூலமாகவோ பணம் சேர்த்து இருந்தால் அது பிழை அப்படின்னு சொல்லி. இப்போ சவுக்கு மீது வந்து 26 வரைக்கும் வரவிடாத அளவுக்கு உங்களுடைய பார்வையில் தோணுதுங்கிறீங்க. இப்போ அதாவது தமிழ்நாடு வந்து பூகம்பமாக வெடித்த விஷயம் வந்து இந்த கள்ளக்குறிச்சியுடைய மாணவியுடைய விஷயம். அந்த மாணவியோட தாயார் வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு மீது வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதே போல் புகார் கொடுத்துருக்கும் போதே அரசு மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காவல்துறை மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்ரீமதி பாப்பாவை பற்றி பேசினாலே வந்து அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க, நாங்கள் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் தைரியமாக பேசுங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குறாங்க. சவுக்குமுடைய அந்த புகாரை எப்படி பார்க்குறீங்க, அவங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த நேரத்தில் என்ன புகார் முதல்ல அவங்க கொடுக்குறாங்க, அந்த புகார் என்ன அடிப்படையில் வழக்கு தொடுக்க முடியும்னு தெரியல அந்த புகார் மேலே. ஏன்னா அவங்க வைக்கிற அந்த வழக்கறிஞர் சொன்ன ஒரு முன்பகுதியை மட்டும் நான் பார்த்தபோது அவர் என்ன சொன்னார்னா, அன்று வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அங்கே பூரா தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்துச்சு, அந்த பகுதிக்குள்ளே சங்கர் நானே போய் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றது அது ஒன்று அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு அந்த அம்மா சொல்லும்போது வந்து அவர் வந்து அந்த பெண்மணி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் இவர் வந்து அவ்வாறு இல்லாமல் மாற்றி தற்கொலை செய்து கொண்டார்கள் போல சொல்கிறாரு. அப்போ இவர் லவ் மேட்ரு அந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கு ஏதோ காரணத்தை சொல்கிறாரு. அது என்ன அவங்க அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அவர் தவறான தகவல்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன வழக்குகள் இவர் மீது பாயும், அது அது பெயிலபிளாக நான் பெயிலபிளாக என்னென்ன செக்ஷனில் போட போகிறாங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அம்மாவோட குற்றச்சாட்டுகள் ஊடகங்களில் வருது. ஆனால் இது எப்படி வழக்காக இந்த வழக்கு அரசு விரைவுபடுத்துமா? ஏன்னா சவுக்குடைய இப்போ அவங்க எல்லா சம்பந்தமான எந்த வழக்குகள் வந்தாலும் உடனே சந்தியா ரவிசங்கர் அந்த வீரலட்சுமி 2 பெண்மணி பேசினது கூட அந்த பெட்டிஷனை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ரிமாண்ட் பண்ணல கோர்ட்டு. ஸோ அது அவளுக்கு ரிமாண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்குற அளவுக்கு அந்த புகார்கள் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அது போலவே இதையும் நீதிமன்றம் ஒதுக்குமா அல்லது இது வழக்காக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு. ஆனா காவல்துறை சார்பா புகார் வந்தா அதை ஏத்துக்கிறதுல ஃபாஸ்டா இருக்காங்க தானே, இப்போ ரொம்ப விரைவா இருக்காங்க. அதான் சொல்ல சந்தியா ரவிசங்கர் பேசினது கொடுத்த புகார், எப்போ கொடுத்த புகார், வீரலட்சுமி கொடுத்த புகார் எல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்த்து அந்த கேஸையும் அந்த 80 வயசு கிழவி கற்பழிச்சு கேஸையும் மேல போடுறாங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். ஸோ இது என்னன்னா ஓவர் டூ பண்றாங்கன்னு பாக்குறேன். காவல்துறை வந்து கொஞ்சம் அதிகமா போறாங்களோ அப்படின்னு பாக்குறேன். சரி, அவதூறா பேசினாருன்னா அவதூறு வழக்கு போடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா நீங்க வந்து போய் பேசி தீர்த்துங்க. இது ஒரு தொடர்ச்சியாக இத்தனை வழக்குகள் போடுறது, தொடர்ச்சியாக போடும்போது ஒரு செயற்கைத்தன்மை வரும்போது நீதிமன்றத்துக்கே இது வந்து ஒரு ஐயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ ஃபெலிக்ஸோட வந்து உடன் வந்து பிரஸ் கிளப் நிற்காதது வந்து பெரும் ஒரு ஏமாற்றம்ங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புலையும் அவங்க மனைவி தரப்புலையும் சில பத்திரிகையாளர்கள் தரப்புலையும் ஒரு விமர்சனம் வைக்குது. அது ஏங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லலாம்? இல்லை, நீங்க முதல் முறையா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அந்த இது நினைக்கிறேன் நான் G2 பிரச்சனையை கைது செய்யப்பட்டாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் தலைமையில அந்த ஒரு போராட்டமும் நடந்துச்சு. அப்ப நான் அதை வந்து அதுவே நான் தவிர்க்குமாறு கேட்டு எழுதியிருந்தேன் நான். ஏன்னா பிரஸ் கிளப் வந்து நீங்க ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜேர்னலிஸ்ட்டுக்கு பண்ணலாம், நீங்கள் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாராருக்கெல்லாம் நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் என்னுடைய நண்பர்கள் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சவுக்கு பற்றி பிரச்சனை இல்லைப்பா, ஃபெலிக்ஸ்க்காகவாது குரல் கொடுக்கணும்ல அப்படின்னு சில நண்பர்கள் இப்போ தான் பேச தொடங்கியிருக்காங்க. ஸோ அது அவங்க ப்ரெஸ் கிளப் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, சவுக்கோடு நிற்கும் போது ஃபெலிக்ஸுக்கு மட்டும் வந்து சவுக்குடன் வந்து ஃபெலிக்ஸ் இப்போ சேர்ந்து இருக்கும்போது ஃபெலிக்ஸுக்கு மட்டும் தனியாக குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் கொடுத்தது அவருக்கு குரல் கொடுக்குறது போல இருக்கும். ஏன்னா சவுக்கு ஒரு பத்திரிகையாளர் இல்லைங்கிறது எல்லா பத்திரிகையாளரும் இப்போ ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அப்போ ஃபெலிக்ஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளராக பணியாற்றி களத்திலும் இருந்து ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதுக்காக வந்து அவரை கைவிட முடியாது. என்னுடைய இது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். இப்போ காவல்துறை எல்லாம் அரசாங்கம் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் கிட்ட நேரடியாக காவல்துறையை கூப்பிட்டு ஒரு ஆணையரோ இல்லை டிஜிபி அளவுலேயே வந்து, ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து அந்த சிறையில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இது போல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதனால வந்து பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது நசுக்கப்படுகிறது திமுக அரசுல. இல்லை, நான் ஓவர் டூ பண்றாங்கன்னு சொல்றாங்க. அரசாங்கம் காவல்துறையும் அதிகபட்சமா அளவுக்கு அதிகமான ஈடுபட்டதில் காமிக்கிறாங்க. அது ஒரு அவர்களுக்கு அவப்பெயர் தான் உண்டாக்கும், 100% கெட்ட பேர் உண்டாக்கும். நீங்க இது இந்த பொதுமக்கள் மத்தியில் அச்சுறுத்தல் ஆகும். நீங்க அது குறிப்பா நீங்க மற்ற வழக்குகள் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சா வழக்கு போடும்போது என்ன ஆகுன்னா, பொதுமக்கள் யார் மீது வேண்டுமானாலும் நாளை காவல்துறை வந்து தங்களுக்கு பிடிக்கலன்னா கஞ்சா வழக்க போட்டுருமோங்கிற அச்சுறுத்தல் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனதில் பதியும்.
இதெல்லாம் அந்த பயம் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். ஸோ திமுக அரசுக்கு வந்து இது பின்னடைவாக தான் போகும். அது குறிப்பாக கஞ்சா வழக்கு நான் சொல்கிறேன், அது பின்னடைவாக தான் போகும். ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து ஒரு கஞ்சா வழக்கெல்லாம் போடப்பட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை வந்து அதுக்கு அவர்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்க்குறோம். அதையே தான் இவங்களும் செய்கிறாங்க. ஸோ நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்குது, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இது ஃபெலிக்ஸ்ட்டு சொல்லியிருக்கலாம், சரியா, நீங்கள் வந்து காவல்துறையை கொண்டு சொல்லியிருக்கலாம், அதை வந்து நீக்கம் பண்ணிடுங்க, வழக்குக்காக மட்டும் இல்லாட்டி வந்து இது பண்ணி வச்சிருங்க, அதை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மறுப்பை வெளியிட ஃபெலிக்ஸோட மனைவி வந்து முதலமைச்சரோட தனிப்பிரிவில் ஒரு புகாரை கொடுத்துட்டு வரப்போ பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் வந்து முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், அவர் வைத்து நான் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு, அப்படி நெருக்கம் இருக்கும் பட்சத்தில் கூட அவர் மீது ஒரு பார்வை படலைங்கிறப்போ ஒரு வருத்தம் இல்லை சொல்லியிருக்கலாம். ஒன்று அதான் அரசாங்கம் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இதற்கு முன்னதாக முதல்ல இவரே அதை தவிர்த்திருக்கலாம். ஃபெலிக்ஸ் இது வந்து 100% தவிர்த்திருக்க முடியும். ஒன்று இந்த அளவுக்கு போனதுக்கு பிறகு அந்த வீடியோவை நீக்கி அவர் வந்து இதுக்கு போயிருக்கலாம். ஆனால் இவங்க காவல்துறை இவங்க வீட்டுக்கு போகிறது, ஃபெலிக்ஸ் வீட்டில் ரைடு பண்ணுறதை பார்த்தா இது வேற ஏதோ வந்து கோணத்தில் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம வந்து ஃபெலிக்ஸ் இந்த காணொலியை வெளியிட்டதற்காக மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்த கைது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அதை அரசாங்கமே சொல்லி நீக்க சொல்லியிருக்கலாம், மறுப்பு வெளியிட சொல்லியிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, குறிப்பிட்ட அந்த இது வந்து ஆக்சுவலாக முறை என்னென்னா, ஒரு ஊடகத்தில் ஒரு பிழையான தகவலை வந்தால் முதல்ல மறுப்பு வெளியிட சொல்லணும். என்னை பற்றி தவறான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப இது போன்ற அவதூறுக்கு வழக்குக்கு போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், உரிமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், காவல்துறைக்கு போகலாம். ஆனால் இதை வந்து ஃபெலிக்ஸை சொல்லி அவங்க மறுத்து நீக்க சொல்லியிருக்கலாம். ரெட் பிக்ஸியை வந்து ஒரு மறுப்பு வெளியிட சொல்லி அவரை கைது செய்யாமல் இருந்திருக்கலாம். இல்லை வெறும் அவதூறு வழக்கு மட்டும் போட்டிருக்கலாம். அவதூறு வழக்கு போட்டோன்னா அவங்க டிஃபமேஷன் கேஸ் போனோன்னா கோர்ட்டில் கட்ட போகிறாங்க, அது உறுதியாச்சுன்னா ஃபைன் பண்ண போகிறாங்க, இல்லை அதுக்கே தண்டனை அனுபவிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து ரெய்டு நடத்துறது, அவரையும் சவுக்கு சங்கருக்கு ஈடான வந்து ஒரு கிரிமினல் சார்ஜஸ் உள்ளவர் போல வந்து அவரை வந்து நடத்துறதெல்லாம் வந்து இது அரசுக்கு அவப்பெயரை தான் கொடுக்கும். சவுக்குடைய அந்த முதல் போராட்டத்திற்கு ஆதரவாக வந்து நின்ன ப்ரெஸ் கிளப் வந்து முற்றிலுமே சவுக்குக்கு எதிராக நிற்கிது. அப்போ சவுக்கை பற்றி எந்த ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக ஆராய்ந்து பண்ணக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். அது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஒரு சவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆள், எப்படி சஸ்பெண்டடான கிளர்க்காக இருந்தார், சவுக்கு மீடியா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு, பல சேனங்களில் பேசுகிறாரு, இதை மட்டுமே வைத்து அவருக்கு ஆதரவாக வந்து அந்த இடத்துல நின்னது ஏங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை அப்போ பத்திரிகையாளர்களுக்கு அந்த மூளை வந்து செயல்படலையா? அப்போ செயல்படலை, இப்போ செயல்படுதாங்க. அந்த இதில் அந்த தருணத்தில் எப்படி அப்படின்னா, அன்றைக்கி யூடியூப் குறைவாக தான் வந்தாங்க. இந்த அளவுக்கு யூடியூப்னுடைய எண்ணிக்கை இல்லை நீங்கள் அந்த காலகட்டத்தில். அதனால வந்து அவங்க பொதுவாக நீங்கள் ப்ரெஸ் கிளப்பில் யார் வேணாலும் யூடியூபர்ஸ் ஜேர்னலிஸ்ட் வரலாம் போகலாங்கிற மாதிரி அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கலாம், உட்காரலாம், அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் அவங்க இருக்குது. அதனால் அந்த வகையில் தான் அவங்க வந்து அனுமதித்திருக்க வேண்டும். ரெண்டாவது, இவர் வந்து பத்திரிகையாளர்களோடு நெருக்கமாக இருந்து அவருடைய கட்டுரைகளை வெளியிட்ட காரணத்தினால இவர் ஒரு பத்திரிகையாளரை போலவே கருதப்பட்டார் அவர். அதுதான் பிழைன்னு ஆரம்பத்திலேருந்தே சொன்னாங்க. ஸோ அந்த கோணத்தை வந்து அன்று உதவி இருக்கலாமே அவங்க, அதை வந்து அதுக்கு குரல் கொடுத்துருக்கலாம். அது பிழைன்னு சொன்னதுனால நம்மளே வெளிப்படையாக சொன்னோம். நம்ம அந்த காரணத்தினாலே அதை நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்க அப்போ நம்ம என்ன மென்டாலிட்டியில் பண்ணாங்கன்னா, சரி அவர் ஒரு ஊடகர் தானே, ஒரு ஊடகருக்கு வந்து இப்படி ஒரு இது நடக்கும்போது தவறாக பொய் கேஸ் வழக்கு போடும்போது அதுதான் அது நிற்கிறாங்க. அந்த கோணத்தில் நின்னாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து சவுக்குக்கு எதிராகவே வந்து அந்த அப்போ போராட்ட காலத்தில் கூட நின்ன பத்திரிகையாளர்களே இப்போ சவுக்குக்கு எதிராக வந்து பல்வேறு விஷயங்களை லீக் பண்ணுறாங்க. ஆமாம், அது அட்வான்ஸாக சவுக்கு என்னத்தை லீக் பண்ணுவார், அதே மாதிரி அட்வான்ஸான சில அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணை திருமணம் பண்றது, அது முதல் திருமணமா இரண்டாம் திருமணம், அது அவருடைய பர்சனல் விஷயம். அவர்கிட்ட பணம் இருக்கு, உடல் பலம் இருந்துச்சுன்னா அதை பண்ணிருக்கலாம். ஆனா வெறும் பர்சனலா பேசினாரு, அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அது அவருடைய அது நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கட்டும். ஆனா அதை வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், அப்போது சவுக்கோட கூட நின்று போராட்டம் பண்ண ஒரு பத்திரிகையாளர்கள் இப்போ அந்த செய்தியை வெளியிடுவது ரொம்ப அநாகரிகமா இருக்கா இல்லையா? இல்ல, அநாகரிகம், மிக அநாகரிகமான ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கும் அரசுக்கும் வந்து சாதகமாக செயல்படுவதை போல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் என்ன நியாயமோ அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்காக வந்து ஒரே அடியாக வந்து அவரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது இந்த பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடாத ஒரு செயலாக நான் பார்க்குறேன். நான் இத்தனை ஆண்டுகள் எங்கே போனீங்க, நாங்கள் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நானே தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்பதற்கு முழு உரிமை இருக்குது. தொடக்கத்திலேருந்தே அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நான் அப்போல்லாம் அவங்க வாய்மூடி இருந்தாங்க. அப்போ இது போன்ற சவுக்குகள் உருவாயிருக்க மாட்டாங்க. சொல்கிறேன், என் மீதே அவர்கள் கோவப்பட்டவங்களா இருக்காங்க.
ஸோ இன்று நான் எடுத்த நிலைப்பாடு சரி அப்படிங்கிறது எனக்கு இப்போ உறுதியாயிடுச்சா? இது நீங்க எடுக்கல, நண்பர்கள் இல்ல, அதுதான் அந்த பார்வையை தான் நான் உங்ககிட்ட நண்பர்கள் அதை எடுக்காம. ஏன்னா இப்ப நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர் இருந்திருக்கேன், நீங்களும் என்ன பார்த்திருக்கீங்க, நானும் உங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாற்று பழகின ஒரு நபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திலையும் கடமையிலையும் வந்து நம்ம இருக்கோம். இதை ஏன் அவங்க மூத்த பத்திரிகையாளர்கள் செய்யலைங்கிற ஒரு வருத்தம். அது பிழை தான், நம்ம பிழையாக தான் பார்க்குறோம். அது தவிர்த்திருக்கலாம் அவங்க, அது அன்றே வந்து கவனமாக இருந்திருக்கலாம். அதுக்கு நம்மகிட்ட இன்னும் உறுதிப்பாடு தேவைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இது வந்து இதில் சமரசம் கூடாது. நீங்கள் வந்து தொழிலில் சமரசம் வந்து இது இப்போ மிகப்பெரிய பணி, 4வது தூண் பணி. இதில் நான் சிறு சமரசம் செய்து கொண்டால் இந்த மாதிரி தான் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து கீழே தெரியும். புரிஞ்சுங்களா? இப்போ எல்லாத்து பேரும் கெடுதில்லை, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் பேரும் கெடுற மாதிரி சூழ்நிலை வந்தது காரணம் அந்த சமரசம் செய்து கொண்டது தான். ஸோ தரத்திலேயோ அதே போல் இந்த நெறிமுறைகளிலோ பத்திரிகையாளர்கள் சமரசம் செய்து கொண்டால் என்ன ஆகும், அல்லது கொஞ்சம் கூட பரவாயில்லப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமேன்னு போனால் அது எந்த அளவுக்கு இழுத்து விடும் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். ஃபெலிக்ஸோட வழக்கில் வந்து வேற ஒரு கோணத்திலையும் நீங்கள் பார்க்கப்படுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு அவங்க போகிற ரெய்டெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கு ஆதரவாக அந்த கோணத்திற்கு ஆதரவாக வந்து காங்கிரஸுடைய ஒரு நிர்வாகி வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. ஆளுநருடைய ஊடக ஆலோசகராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தம் வந்து முத்தலீஃப், அதாவது சவுக்குடன் பணியாற்றிய முத்தலீஃப் லியோ ஃபெலிக்ஸ் உடன் பேசின உரையாடல்களை எடுத்து நீங்கள் வந்து புகாரை முன்வைக்கிறாரு. அப்போது இங்கே அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்குங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை? அப்படி ஒருவேளை வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கும் செய்திருந்தால் இது ஊடக தர்மத்தை மீறின செயல் தானே? நிச்சயமா, அதுதான் சொல்றேன். பாதையே மாறிட்டாருன்னு சொல்லிட்டேனே. ஜேர்னலிசம் பாதையில சவுக்கோட இன்டர்வியூஸ் வந்து அவர் ஒளிபரப்பு தொடங்கி அதன் பிறகு 2 பேருமே வந்து தீவிரமாக இதை வந்து தொடர்ந்து செய்ய தொடங்கினதுலேருந்தே ஃபெலிக்ஸ் வந்து இந்த ஜேர்னலிசம்ங்கிற பாதையை விட்டு விலகிட்டார். அதனுடைய விளைவு தான் அவர் அனுபவிக்கிறார் நான் பார்க்குறேன். அதுலேயே நின்றுருந்தாருன்னா சவுக்குவை எந்த இடத்துல நிறுத்தணும். இப்போது நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஜேர்னலிசத்தில், நாங்கள் என்ன பயிற்சி கொடுப்போம், ஈவன் என்ஜிஓஸ் கூட வந்து ஒரு செய்தி கொடுத்தாருன்னா அவன் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான், கவனமாக இருக்கணும். என்ஜிஓக்கள் தான் அதிகமாக வந்து பத்திரிகை ஊடகங்களை பயன்படுத்தி தங்களுடைய காரியத்தை சாதிப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ என்ஜிஓஸ்க்கே வந்து வரைமுறை இருக்குது. அப்போ பத்திரிக்கை ஒரு அறிக்கை கொடுத்தா கூட அந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன, அவர்கள் எதுக்காக கொடுக்குறாங்க, இல்லை அவர்கள் வந்து திடீர்னு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி தான். இப்போல்லாம் கோர்ட்டில் போய் யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட சொல்லி பார்க்கலாம், ஜட்ஜுக்கு வந்து மண்டை மேலே அடிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறீங்க, திருப்பி தள்ளுபடி விளம்பரத்துக்காக பண்ணுறேன்னு 1 லட்சம் ரூபா ஃபைனு இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப கேட்டால் உள்ளே போய் 6 மாதம் இருந்துட்டு வான்றாங்க. என்ன காரணம்? அப்போ இது போன்ற நிறைய பிறரைய வந்து மிரட்டுவதற்காகவும் பிறரை வந்து ஒரு காரியம் சாதிப்பதற்காகவும் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நிறைய போடுறாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக நீதிமன்றம் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. இதே போல தான் பத்திரிகை துறையிலுமே ஒருத்தர் வந்து என்ஜிஓ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குறிப்பிட்ட ஆதரவாகவே செய்திகள் வர்றது, இல்லை இன்னொருத்தர் டேமேஜ் பண்ணி செய்திகள் வர்றது அப்படிங்கிறத அதில் நீ சமரசம் ஆகிட்டோம் அப்படின்னா ஊடகமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி காவல்துறை வந்து ஒரு தவறான தகவல் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல அவர் உண்மையிலேயே குற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு நம்ம காவல்துறை இதுக்கு நாங்கள் வந்து எத்திக்ஸ் சொல்லுவோங்க அழகா. என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம பத்திரிகையாளர் பயிற்சியிலே நம்ம சொல்லுவோம், நாங்கள் சொல்லி முடிக்கும் போது மிக முக்கியமாக சொல்லுவோம், சரி இப்போ நியூஸ் ரூமில் இருக்க 12 மணிக்கு செய்தி புல்லட்டின் போகணும், ஆனார் போகணும், மணி 11:55, சரிங்களா? 58ன்னு வச்சுக்க, 2 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ உங்க ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பர் கூப்பிட்டு பிரதமரை வந்து இது பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. எந்த பிரதமராக வேணாலும் இருக்கலாம், கொலை பண்ணிட்டாங்கன்னு தகவல் வருது. நீ செய்தி பிரேக் பண்ணுவே பண்ண மாட்டேன்னு கேட்போம். இதுதான் அடிப்படை. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. அவங்க இல்லை நண்பர் ரொம்ப தெரிஞ்சவருங்க, வேண்டப்பட்டவர் தான், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் சொல்லுவோம், எந்தவித காரணத்தை கொண்டும் ஆனார் போகக்கூடாது. சரிங்களா? அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்தாலோ இல்லை உரிய அதிகாரத்தில் வராமல் நம்ம நியூஸ் பிரேக்கிங். ஆனால் இப்போ நீங்கள் இந்த டிஜிட்டல் உலகத்தில் அப்படி கிடையாதுண்ணா. இப்போ அதைத்தான் சொல்கிறேன். சமீபமாக ஒரு நடிகை இருந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே முந்தைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா நம்பகத்தன்மை போயிடும், வேற ஒன்றுமே இல்லை, மக்கள் நம்ப மாட்டாங்க. அதன் பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வீட்டிலிருந்து கதவை திறந்து வெளியே கிளம்பினாருன்னா டங்குன்னு பிரேக்கிங் போடுறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஊடகத்தில் காட்சி ஊடகங்கள், அதை வந்து வெகுஜன ஊடகத்திலேயே நீங்கள் வந்து இந்த பிழைகள் அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவே செய்திகள் மீதான நம்பகத்தன்மை போக்கிட்டு இருக்கும்போது இப்பொழுது இந்த யூடியூப் ஊடகங்களையும் இது போன்ற நபர்கள் உள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்களால ஒரு ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ பல்வேறு ஊடகங்களும் பல யூடியூப் சேனல்களும் நிறைய வந்து அரசியல் சித்தாந்தத்துக்கு உடன்பட்டு செயல்படுறாங்க, பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு பல்வேறு விதங்களில் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. இந்த ஊடக பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊடக பார்வை வருங்கால சங்கதிகளுக்கு, அதாவது ஊடகத்துறைக்கு வரக்கூடிய சங்கதிகளுக்கு
ஒரு பெரிய ஆபத்தா இருக்குல்ல, ஒரு பெரிய அசிங்கமா நீங்க இருக்குல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்வாதிகளும் சரி என்ஜிஓன்னு நான் சொல்லலாம். அது மாதிரி நிறைய எல்லா நிறுவனங்களும் அதை வந்து விளம்பரத்திற்காகவும் இல்ல இதை வந்து பணத்திற்காகவும் பத்திரிகை துறையில இருக்கவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி களை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள், பத்திரிகை ஊடகங்கள் அவர்கள் வந்து இந்த வைரலா போகுது அப்படிங்கிற அதைவே போய் செய்தியாக்கிட்டு இருக்காங்க. இன்று காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்று அவர்களுடைய செய்தியாளர்கள் போய் எடுக்கிற செய்தியை விட அதிகமாக வந்து யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் வர செய்தியை தான் அவங்க வந்து போடுறாங்க. ஏன்னா தங்களுக்கு அதில் தான் வியூஸ் அதிகமாக வருதுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதில் பிழையாக கூட இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் பண்ணியிருக்காரு ஒரு கட்டடத்தில் போயிட்டு. அது வந்து அவர் வந்து வேண்டுமென்றே மது குடித்து ஆடினாருங்கிற மாதிரி செய்தி போட்டு விட்டாங்க. அவர் நடத்தின ரீல்ஸுக்காக ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இது வந்து அப்போனா அது உறுதிப்படுத்தாமல் தகவல் வருது. அப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வர தகவல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக தூக்கி போட்டு ட்ரெண்ட் ஆகுது, வைரல் ஆகுதுன்னு போடுற அதை நிறுத்திட்டு என்ன ஆனாலும் மீறி போனால் 1 வருஷம் 2 வருஷங்க இந்த இந்த குறிப்பாக சமூக ஊடகங்கள், இணைய ஊடகங்கள்லாம் இது நிறைய பொய் வருது, நம்பகத்தன்மை இல்லைன்னு வரா இயல்பாகவே அங்கே காட்சி ஊடகத்தை நோக்கி தான் வருவாங்க. இன்னைக்குமே நீங்கள் ஒரு செய்தி யூடியூப்ல வந்தாலும் கூட நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், ஏதாவது வந்து வெகுஜன பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வந்திருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நம்பகத்தன்மையை வந்து முதல்ல உறுதியாக நிற்கணும். யூடியூபர்கள் பின்னாடியும் சோஷியல் மீடியா பின்னாடி ஓடுறத முதல்ல இந்த பத்திரிகை, அச்சு பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் நிறுத்திட்டு தங்கள் தரத்தை வந்து எந்தவித காரணத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக நிற்கும் பொழுது ஒரு 6 மாதம் ஒரு மாத ஒரு ஆண்டுக்குள்ள வந்து மக்களுக்கு ட்ராக் சரியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் யூடியூப் செய்திப்பா, இது வந்து பத்திரிகை செய்தி, ஆத்தென்டிகேட்டடான செய்தி அப்படிங்கிறது வரும். யூடியூப்லேயும் நீங்கள் ஒருத்தர் வந்து பொய்யாவே சொல்லிட்டு இருந்தானே யாரும் பார்க்க போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக அதில் வந்து பரவாயில்லப்பா இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வந்து சரியாக தான் சொல்லுது அப்படின்னா தான் பார்ப்பான். ஆமாம். ஸோ மக்கள் நம்பகத்தன்மையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஊடகங்கள் வந்து தயவு செய்து இன்னைக்கு வியூஸ் வரல, இன்னைக்கு வந்து பணம் அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தரத்தை தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவே வந்து நமக்கு பிராண்ட் ஆயிரும். அப்புறம் எதிர்காலமே அதனால பாதிக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் திமுக அதிமுக 2 ஆட்சி தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சியில் வந்து பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கு, இல்லை நசுக்கப்படலையா? ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருந்தால் இதில் 2 பேருமே நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல. பத்திரிகையாளர்கள் அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் முடக்குவதற்கும் 2 கட்சிகளுமே சளைத்ததில்லை. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எதிராக செய்தி போட்ட பத்திரிகை ஊடக நிறுவனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கு. நீங்கள் இதே வந்து திமுகவுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சு 2006 2011 நினைக்கிறேன். 2006 காலகட்டத்தில் சென்னையில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அது போன்ற ஒரு வன்முறை களத்தை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. அப்போ திமுக ஆட்சி பத்திரிகை ஊடகங்கள் எல்லாத்துக்கும் அடி. இப்போ நான் உட்பட எங்கள் கேமராமேனுக்கெல்லாம் சரியான அடி, போலீஸ் லாத்திலே அடித்தாங்க. இன்னும் வந்து ரவுடிஸ் கத்தி திருப்பி இப்போ பிரகாஷ் இருக்கார், நக்கீரன் பிரகாஷ், அவர் மண்டையிலே அடித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, டிஜிபியும் கமிஷனரும் சேர்ந்து கமிஷன் ஆஃபீஸில் ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. அவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்குது. இதுவரையிலும் எந்த அசம்பாவித சம்பவம் நடக்கவில்லை அப்படின்னாங்க. நாங்கள் உடனே எல்லாம் இந்த ரைஸ் ஆகிட்டோம், அடி வாங்கினவங்களாம் ரைஸ் ஆகி, என்ன மேடம் லத்திகாச்சாரன் இருந்தாங்க அப்போ, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொன்னதுக்கு பிறகு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலன்னாங்க. அப்போ நான் புகார் கொடுத்தேன், தனிப்பட்ட முறையில் நான் தாக்கப்பட்டேன்னு புகார் கொடுத்தேன். அது பிரகாஷ் கொடுக்கல இல்லை, அவர் அப்போ கொடுக்கல. அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் கையில் எழுதி கொடுத்துட்டேன் நான். சரி. அப்போ அடுத்த நாள் ஹிந்துவில் கூட வந்துச்சு. ஸோ ஜேர்னலிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இது இப்படி நடந்துச்சு. இதே போல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் திமுக ஊர்வலம் நடந்துச்சு. இப்போது கிண்டியிலிருந்து நம்ம சீரணி அரங்கத்துக்கு, அப்போ பீச்சில் வந்து சீரணி அரங்கம்னு ஒரு அரங்கம், அங்கே தான் எல்லாம் மீட்டிங் நடக்கும். அது வரைக்கும் நடந்த ஊர்வலத்தில் கரெக்டாக ஆல் இண்டியா ரேடியோ வரும்போது ஒரு மிகப்பெரிய கலவரமாக அது மாறிச்சு. அதில் அயோத்திக்குப்பம் வீரமணி பேர் கூட அடிபட்டது. அவங்க ஆட்கள் தான் உள்ளுக்குள்ளே போது கலவரம் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து பத்திரிகை ஊடகவியலாளர்கள் டிஜிபி அலுவலகத்துக்குள்ளேயே அந்த முன்னாடி புல்தரையில் எல்லாம் அங்கே தான் போய் தஞ்சம் அடைகிறோம். அடிதடி கலவரம் ஆகும்போது தஞ்சம் அடைந்த அவர்களே வந்து ரவுண்டு கட்டி காவல்துறையை அடிச்சது. அதுலலாம் நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே, அது கலவர பூமி, அந்த ஏரியாவே கலவர பூமியா இருக்கு. அங்கிருந்து வந்து உங்களை நல்லா தெரிஞ்சிருக்குமே, பத்திரிகையாளர்னு பழகிருப்பீங்க. இல்ல எனக்கு இல்ல, புரியுது. அந்த நேரத்துல வந்து இல்ல பெரும்பாலும் பத்திரிகையாளர்களும் காவல்துறையும் சென்னையில கொஞ்சம் நல்லா பழக்கம் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அது தெரிஞ்சதே அடிச்சாங்க அதில். சரிங்களா? அது காரணம் என்ன, அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கான்வாய்க்கு குறுக்க நின்று ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்க எல்லாமே மீது வந்து அப்போ மணிஷ்னு ஒரு கேமராமேன் இன்னும் இருக்காரு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து ஒரு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் தான் சமாதானப்படுத்தி வேனில் ஏற்றி ஆம்புலன்ஸ் ஏற்றி ஆரம்பித்தோம். ஜெய்ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, ஆஜ் தக் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க.
அவங்க அதுக்கப்புறம் ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து கீழே போட்டு உருட்டிட்டாங்க, ஷூ கார்லேயே முதிக்கிறவர்களெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து இது 2 எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறது மேஜரானது. அதிமுக திமுக ரெண்டுமே சேர்ந்து இந்த 2 மேஜருமே வந்து அரசோட கட்டுப்பாட்டில் காவல்துறை தானே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. காவல்துறையும் செய்திருக்கு, ரவுடிகள் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறது, அப்புறம் கட்சி தொண்டர்கள் தாக்குனது. இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து கைது அப்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ யாரோ ஒரு மூத்தவங்க வீட்டில் இறந்துடுறாங்க. அப்போ அதை வந்து கவர் பண்ண நாங்கள் போகிறோம். கட்சி தொண்டர்களே எங்கள் கேமராமேன் கழுத்தில் வந்து அந்த மைக் கேபிள் இருக்கு இல்லையா, கேபிளை போட்டு சுற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஆல் அவுட்டு. அப்போ கனிமொழி அவங்க தான், அவரும் அவங்க கணவரும் வெளியில் வந்து ஐயோ அவங்களாம் ஜேர்னலிஸ்ட் ஐயா, அவங்களையா விட்டு அவங்களுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, அவங்கெல்லாம் டெலிவிஷனில் வேலை செய்கிறவங்கன்னு காப்பாற்றி அனுப்பிச்சாங்க. ஸோ அப்படி கட்சிக்காரர்களாலும் பல முறை தாக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதனால் 2 கட்சிகளுமே சளைத்தவர்கள் அல்ல. இதில் பத்திரிகை சுதந்திரங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதுல வெளிதான். அதனால தான் சொல்கிறோம், எப்பொழுதுமே பத்திரிகையாளர்கள் நாங்கள் ஏன் பத்திரிகையாளர்களாக இருக்கணும், ஒரு கட்சி சார்ந்து போயிடக்கூடாது, ஒரு அமைப்பு சார்ந்து போயிடக்கூடாது, தனி மனிதர்கள் சார்ந்து போயிடக்கூடாது, ஒரு NGO சார்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து தாமரை இலை மீது தண்ணி இருக்கிற மாதிரி ஒட்டாமல் இருந்தால் தான் பத்திரிகையாளர் இருப்பாங்க. அதனால மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்ம ஒருதலை பட்சமாக கட்சிகளுக்கோ இல்லை ஆதரவுக்கு இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவு வந்து மோசமாக தான் இருக்கும். பத்திரிகை ஊடகத்தினுடைய அந்த அடித்தளமே தகர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதிலளித்ததற்கு எவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம்.